சீர்காழியில் உதவித்தொகை வழங்க 1500 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மாதானத்தைச் சேர்ந்த சங்கரின் சகோதரி கனிமொழி கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயிரிழந்தார். கனிமொழியின் இறுதிச் சடங்கிற்கான அரசின் உதவித்தொகை கோரி சங்கர் விண்ணப்பித்தார். சில நாட்களுக்கு முன்பு அரசு உத்தரவுப்படி உதவித்தொகை 12,500 ரூபாய்க்கான காசோலையை அகர வட்டாரம் கிராம விஏஓ சுருளிவேல் சங்கரிடம் கொடுத்தார். இந்த உதவித்தொகையை வழங்கியதற்கான லஞ்சமாக 2,000 ரூபாயை விஏஓ கேட்டுள்ளார். பணம் கொடுக்க விரும்பாத சங்கர் நாகை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து போலீசாரின் ஆலோசனையின்படி ரசாயன பவுடர் தடவிய 1,500 ரூபாயை விஏஓ சுருளிவேலிடம் சங்கர் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சிவஞானவேல் மற்றும் போலீசார் சுருளிவேலை கைது செய்தனர். பின்னர் அவரை சீர்காழி தாலுகா அலுவலகத்திற்கு அழைத்து வந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவரை சிறையில் அடைத்தனர்.